ஸோ அந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண அந்த 3D மாடலுக்கு எப்படி நம்ம ஓன் பிராண்ட் லேபிள இமேஜ் டெக்ஸ்சரா ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிப்போம். லேயர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம கேன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மோட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த மெட்டீரியலுக்கான கிளிக் பண்ணிட்டு மேலே நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. டாப் ஆஃப் கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு மெட்டாலிக் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அது கீழே ரஃப்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம எடிட் பண்றோம். எடிட் பண்ணிட்டு 0.300 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அந்த எட்ஜ் செலக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நம்ம அந்த லைனை ஓவராலாக செலக்ட் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அந்த மார்க் சீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. ஸோ அந்த ஒயர் ஃப்ரேம் மோட நம்ம ஸ்பேஸ் செலக்ஷன் மோட நம்ம செலக்ட் பண்ணிட்டு நீங்க பாக்குற மாதிரி இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பிளஸ் ஐக்கான நம்ம கிளிக் பண்ணலாம். பிராண்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு ஸோ அந்த அசைன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம். பேஸ் கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த எல்லோ கலர் டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் டெக்ஸ்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்றோம். ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அந்த இமேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா டயட் சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் லேபிள் இருக்கு பாருங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஓப்பன் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணிடலாம். மெட்டீரியல் ப்ரிவியூ அப்படிங்கிற அந்த மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். யூவி எடிட்டிங் அப்படிங்கிற அந்த மெனு கிளிக் பண்ணிடலாம். நீங்க ஜூம் வந்து பாக்குற அளவுக்கு நீங்க ரெடியூஸ் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி அண்ட் ரேப் ஆங்கிள் பேஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ப்ரிவியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நமக்கு நம்மளோட சூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிராண்ட் லேபிளோட லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெஷ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மெஷ்ஷை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்மளோட 3D மாடலுக்கான இந்த பிராண்ட் லேபிளை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி